الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بالفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عصر والصف والوتر والليل إذا يسر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من صام يوم عرفة يكفر السنة الماضية والباقية صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி அதிகாரமும் ஆட்சியும் செலுத்திக் கொண்டிருக்கூடிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அவனியிலே அவதரித்து மனிதர்களை புனிதராக மாற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வின் இல்லம் வந்து அவனுக்காக இருக்கிறேன் என்ற நீயத்தோடு அமர்ந்து அவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எந்த விடயங்களை எடுத்து கூறியுள்ளானோ அந்த நல்ல விடயங்களை எடுத்து நடப்பதற்கும் அவனால் விலக்கப்பட்டவைகளை விலகி நடப்பதற்கும் முதலில் எனக்கு தக்வாவை கொண்டு வசியத்தை செய்த வண்ணம் நீங்களும் நல்லவைகள் எடுத்து தீயவைகளை விலக்கி நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு அச்சமூட்டி வசியத்தை செய்து எனது காணிக்கையாம் சலாத்தினை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து என் உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, காலங்கள் வேகமாக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. மனித சமுதாயம் இந்த காலத்துக்கு ஏற்ப தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டு தானும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் படைத்தவனால் படைக்கப்பட்ட மாதங்கள் 12. அம்மாதங்களிலே சிறப்பான மாதம் 4 மாதம். அந்த 4 மாதங்களிலே முதலாவது மாதம் முஹர்ரம், 2வது மாதம் ரஜபு, 3வது மாதம் துல்கஅதா, 4வது மாதம் ஹஜ். இந்த 4 மாதங்களும் சிறப்பானது. மாதங்கள் 12. அந்த மாதங்களில் சிறப்பான மாதம் 4 மாதம். அந்த 4 மாதங்களிலே இன்று நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் துல்கஅதா 11வது மாதத்திலே 23வது தினம், துல்கஅதா 23 அல்லது 24 அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் இன்னும் சில தினங்களில் வருடத்துடைய இறுதி மாதம் ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தை சங்கைப்படுத்தி வரக்கூடிய மாதத்தை விசேடமான சிறப்புகளுடன் நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று சொல்லிக்கொண்டு, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எதிராய் வருகக்கூடிய ஹஜ் மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சற்று அறிந்து கொள்ளலாம் என நான் விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று விசேடமாக படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே சிறப்பான படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களிலே சிறப்பான மார்க்கமுடையவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகத்திலே சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் ஏற்பட்டாலும் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கேற்ப நாளை மறுமையிலே அவர்கள் சொர்க்கத்தை அனுபவிப்பார்கள். தவறளித்தால் அவர்களுடைய தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள். மாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சிறப்பானவர்களாக, மிகப்பெரிய கவலை கஷ்டம் துன்பம் துயரம் இல்லாதவர்களாக சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்லுகின்ற இடம் நரகமாக இருக்கும். இறுதி வரைக்கும் அந்த நரகத்திலிருந்து வெளியேறவே மாட்டார்கள். மாறாக இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு இறைவன் எதனை எவ்வாறு எடுத்து வாழ சொன்னானோ அந்த அடிப்படையில் வாழாமல்
சில தவறுகளை இழைத்துவிட்டு சென்றால் மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கான கேள்வி கணக்குகளை கேட்டு நரகத்திற்கு அனுப்பி அதற்கான தண்டனையை பெற்றுவிட்டு அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷபாத்தை கொண்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த இஸ்லாமியர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எப்படியும் வாழலாம் என்று வாழக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில வாழ்க்கை வழிமுறைகளை வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவர்களாக சொல்லவில்லை, வல்ல ரப்பு சொல்லியிருக்கின்றான், அதனை எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். சொன்னது மட்டுமல்ல, செய்தும் காண்பித்திருக்கின்றார்கள். அதனைத்தான் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இறைநேச செல்வர்கள், நல்லடியார்கள், ஏன் இன்றிலிருந்து இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் எடுத்து நடக்க வேண்டும் என்று இறைவனும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படியான நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொழில் செய்கின்றோம், தொழிலிலே தவறிழைக்கின்றோம், சில வாழ்க்கைகளை வாழ்கின்றோம், பலதரப்பட்ட தவறான செயல்களிலே ஈடுபடுகின்றோம். மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டவன். படைக்கப்பட்ட மனிதன் படைத்தவனிடத்திலே இருகரம் ஏந்தி, இறைவா நான் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக, எனது வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்வாயாக, இந்த உலகத்தில் இருந்து நான் இறந்து மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் எழுப்பப்பட்டு உனது கேள்வி கணக்குகளுக்கு நான் பதிலளித்து செல்லும் இடம் நரகமாயிருந்தாலும் அந்த நரகத்துக்கு தகுதியானவன் நான் இல்லையா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தந்து விடுகிறேவா என்று ஒவ்வொரு மனிதனும் கேட்பதற்காக சில விளக்கங்களையும் விடயங்களையும் அல்லாஹு தஆலா சில நேரங்களிலே, மாதங்களிலே, நாட்களிலே நமக்கு செய்து தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கலிமா சொல்லி இஸ்லாமியன் ஆகிவிட்டால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தொழுகையை எடுத்து நடக்க வேண்டும். அவ்வளமா யுஹாசபிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா இந்த மனிதனிடத்திலே கேட்பான், நீ தொழுதாயா என்று கேட்டால் நான் தொழுதேன் என்று சொல்ல வேண்டும். இந்த தொழுகையின் மூலமாக அவனிடத்தில் ஏற்படக்கூடிய பாவகரமான செயல்கள் அனைத்தும் அவனை தூரமாக்கிவிடும். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க அனைத்து விடயங்களிலிருந்து அவனை பாதுகாக்கும் என்று நபியுல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே ஒரு மனிதன் தொழுகையிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த தொழுகை மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனுக்கு வசதிகளும் வாய்ப்பும் இருக்கின்றதோ அந்த மனிதன் தன்னுடைய சொத்து சுகங்களை கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கட்டும் என்றார்கள். ஜகாத் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவன் தேடிய பொருளாதாரங்கள் மூலமாக தேடப்பட்ட அந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மோசமான தவறான கரைகளை அகற்றக்கூடியதாக, அவருடைய சொத்துக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக அவன் கொடுக்கின்ற ஜகாத், கணக்கு பார்த்து கொடுக்கின்ற அந்த ஜகாத் அவனை பரிசுத்தப்படுத்திவிடும். அதே போன்று அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றவன், தொடராக தன்னுடைய இறைவனிடத்திலே நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய மனிதன், 6 வருஷத்திலே ஒரு மாதம் ரமலான் மாதம் அடைந்து விட்டால் நோன்பு நோக்க சொல்லுகின்றார்கள். இந்த நோன்பு அந்த மனிதனை அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக்கி அல்லாஹ்வே கூலியாக மாறிவிடுகின்றான் இந்த மனிதன் நோக்கக்கூடிய நோன்பின் காரணத்தினால். அடுத்ததாக இஸ்லாம் சொல்லுகின்றது, யாரிடத்திலே வசதியும் வாய்ப்பும் இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ் செய்யட்டும் என்று அல்லாஹ் திருமறை மூலம் சொல்லி காண்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா. ஒரு மனிதன் ஹஜ் செய்கின்றான் என்றால், அவன் ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதென்றால் அவனுக்கான கூலி சொர்க்கம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இவ்வாறான சிறப்புகள் எல்லாம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே தன்னை நெருக்கமாக்கி நாளை மறுமையிலே நரகிலிருந்தும் பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தை சொந்தக்காரர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த கடமைகளை இந்த மனிதர்கள் மீது ஏவி விடுகின்றான். பரலான கடமைகளை ஒரு மனிதன் செய்யவில்லை என்றால் அவன் தவறிழைக்கின்றான். பரலான கடமை இல்லையே என்று சொல்லிவிட்டால் அவன் காபிராகி விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, தொழுகையை மறுக்கவில்லை, நோன்பை மறுக்கவில்லை, ஜகாத் இல்லை என்று சொல்லவில்லை, ஹஜ் இல்லை என்று சொல்லவில்லை,
ஆனால் அவைகளை செய்யாமலே இருக்கின்றான் மனிதன். இப்படிப்பட்ட இந்த மனிதனிடத்திலே இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னால் முடிந்த அமல்களை இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவ்வாறு செய்து கொண்டே கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்பார்ந்த மனிதர்களே, யா அய்யுஹல் இன்சான், ஓ ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல் இன்சான் மனிதர்களே, ஆதத்துடைய மக்களே, இறை நேசமிக்க நேசர்களே, நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து பணிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, என்னால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரிவர நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் அமல்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம், யாரும் செய்யாமல் இல்லை. அதே நேரத்தில் விசேடமாக சில தினங்களை அல்லாஹ் ஒதுக்கி அதில் நல்ல அமல்களை செய்யுங்கள், அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே இந்த துல்ஹஜ் மாதத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஹஜ் மாதம் இருக்கிறது அல்லவா, அந்த ஹஜ் மாதத்திலே சில தினங்களை அல்லாஹ் சிறப்பாக சொல்லுகின்றான். அதுவும் விசேடமா சத்தியமிட்டு சொல்லுகின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஸ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். எதை சொல்லுகின்றான்? அந்த இரவுகளிலே, அந்த நாட்களிலே எந்த ஒரு மனிதன் நல்ல அமலை செய்கின்றானோ அந்த மனிதன் வெற்றி பெறுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ஒரு இடத்திலே சத்தியம் செய்கிறான் என்றால் சாதாரணமாக செய்வதில்லை. ஒரு இடத்திலே சொல்லுவான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லுகின்றான். இங்கே வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியம் என்று சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே மூச்சிறைக்க ஓடுகின்ற ஒட்டகத்தின் மீது, குதிரையின் மீது சத்தியம் என்று சொல்லுகின்றான். காலுடைய அந்த அசைவினால் எழும்புகின்ற ஒலியின் ஊடாக, அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தின் மூலமாக ஓடுகின்ற குதிரையின் மீது சத்தியம் என்று சொல்லுகின்றான். இவ்வாறு பல இடங்களிலே பல விடயங்களிலே சத்தியம் விட்டு சொல்கின்றான். அல்லாஹ் வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்திமரத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீது சத்தியமாக, வதூரிசீன், துருசினா மலையின் மீது சத்தியமாக என்று சொல்லி எதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு உயர்வாக கருதப்படுகிறதோ, அல்லாஹ் எதையெல்லாம் உயர்வாக கருதுகின்றானோ, அல்லாஹ் எதையெல்லாம் சங்கையாக கருதுகின்றானோ, எதையெல்லாம் அல்லாஹ் எதை கண்ணியப்படுத்துகின்றானோ அவைகள் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்றால் அதிலே விசேடமாக சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் சத்தியம் விட்டு சொல்கின்றான். அந்த அடிப்படையிலே வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, வலயாலின் அஸ்ர், 10 இரவுகள் மீது சத்தியம் விட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏன் சொல்ல வேண்டும்? அந்த இரவுகள் என்ன? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், அந்த இரவுகள் சாதாரணமான இரவுகள் அல்ல, ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய முதல் 10 நாட்களும் தான், அதைத்தான் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதில் என்ன சிறப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வருடத்திலே இருக்கக்கூடிய நாட்கள் 365 என்றால் அந்த நாட்களிலே ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய முதல் 10 நாட்களும் மிகவும் சிறப்பான நாட்கள். அந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமலுக்கு ஈடாக எந்த நாட்களிலும் நீங்கள் செய்தாலும் ஈடாகாது என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஏன்? ரமலானுடைய இரவுகள், கடைசி 10 நாட்கள் விசேடமான இரவுகள் தான். ரமலானுடைய நாட்கள் விசேடமான இரவுகள் தான். இங்கு இறைவன் 10 நாள் என்று குறிப்பிட்டு சொன்னது இந்த ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை தான். ஏன் சொல்ல வேண்டும்? என்ன சிறப்பு இருக்கின்றது? அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த நாட்களை உதுக்குருல்லாஹ் திக்ரன் கதீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். இந்த நாட்கள் சிறப்பான நாட்கள் என்று சொல்லுகின்றான். இந்த நாட்களிலே அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். ஏன்? அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் நினைவுபடுத்தும் விதமாக இந்த நாட்களிலே அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். மேலும் இந்த நாட்கள் எந்த அளவுக்கு சங்கையானது என்று தெரியுமா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். வருடத்திலே ரமலானை நோன்பு வைக்கிறீர்கள், சுன்னத்தான் நோன்பு வைக்கிறீர்கள். அது போன்று அச்சு மாதத்துடைய முதல் 10 நாட்களிலே நோன்பு வைப்பது மிகவும் சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 1 பிறை 9 வரைக்கும் நோன்பு வைப்பார்கள். அவ்வாறு நோன்பு வைத்து விட்டால் 10வது தினம் பெருநாள் அல்லவா, 9 தினங்கள் நோன்பு வைத்து 10வது தினத்தை பெருநாளா கொண்டாடுகின்றது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு முஸ்தஹபாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஹஜ்ஜுடைய மாதத்திலே இந்த முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. குர்ஆனை ஓதுங்கள், திக்ரிலே ஈடுபடுங்கள், தக்பீர் சொல்லுங்கள், ஸலவாத் சொல்லுங்கள், நோன்பு வையுங்கள், அதிகமாக சுன்னத்தான இபாதத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் ஒரு சிறப்பை செய்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த நாளிலே ஹஜ்ஜுடைய பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு உலுஹியா என்று சொல்லக்கூடிய குர்பான் செய்யக்கூடிய ஒரு பிராணியை அறுத்து பலியிடுங்கள். படைத்தவன் இறைவனுக்காக. நீங்க ஆட்டைய மாட்டை அறுத்து கொடுக்கிறதுனால சதைய ரத்தம் அல்லாஹ்வை போய் சேருவதில்லை, உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை போய் சேருகின்றது. இறைவனுக்காக ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து பலி கொடுங்கள், படைத்தவனை நினைத்து. இவ்வாறு இந்த பலி பிராணியை நீங்கள் அறுக்க ஆசைப்பட்டு விட்டீர்களா? உங்களுக்குள் தேட்டம் வந்து விட்டதா? நீயத்து வந்து விட்டதா? இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பிராணி ஒன்றை அறுத்து பலியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால், எண்ணி விட்டால், இறைவனின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று விரும்பி விட்டால், துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டால், அந்த பிறை பிறந்ததிலிருந்து உங்களுடைய பிராணியை அறுத்து கொடுக்கின்ற வரைக்கும் நகங்களை களையாதீர்கள், முடிகளை களையாதீர்கள், பரிசுத்தமான முறையில் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பிறை பிறந்து விட்டால் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நகத்தை களைந்து விடாதீர்கள், முடிகளை களைந்து விடாதீர்கள். முடியைத்தானே களைய சொல்லவில்லை, மீசையை கத்தரிக்கலாம் என்று கத்தரித்து விடாதீர்கள். ஏன்? உங்களுடைய ரோமங்களை அகற்றி விடாதீர்கள். மறைவான உள்ரங்கமான எந்த ரோமங்களையும் அகற்றி விடாதீர்கள். உலுஹியா கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நியத்து வைத்து விட்டால். இவ்வாறான சிறப்புகள் இந்த 10 நாட்களுக்கும் இருக்கின்றது. இந்த சிறப்பான 10 நாட்களும் இந்த மாதத்தில் இருக்கிறது என்றால் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த மாதத்தில தான் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற வேண்டும். வேற எந்த மாதத்திலே நிறைவேற்ற முடியாது. ரபியுல் அவ்வலிலே நிறைவேற்ற முடியாது, ரஜபிலே நிறைவேற்ற முடியாது. மாதங்கள் 12, 11 மாதங்களிலே நிறைவேற்ற முடியாது. எப்படி ரமலான் மாதத்திலே வரலான நோன்பை நோக்க வேண்டுமோ அது போன்ற ஹஜ்ஜுடைய மாதத்திலே தான் ஹஜ்ஜை செய்ய முடியும். ரமலானுடைய மாதத்திலே நோன்பை பிடிக்காமல் ஏதோ ஒரு காரணத்தில் விட்டு விட்டால் இன்னொரு நாளிலே கலா செய்து கொள்ள முடியும். ஆனா ஹஜ்ஜு மாதத்திலே இந்த குறிப்பிட்ட இந்த நாளிலே ஹஜ்ஜை செய்யவில்லை என்றால் இந்த 12 மாதத்திலே வேறொரு மாதத்திலே அதை கலா செய்ய முடியாது. அந்த மாதத்திலே தான் அந்த ஹஜ்ஜை செய்ய முடியும். எனவேதான் கண்ணியமானவர்களே, இந்த சிறப்புகள் இந்த மாதத்திலே இருக்கின்றது. விசேடமாக இந்த ஹஜ்ஜு மாதத்திலே இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜு மாதத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நோன்பை நோற்று, சுன்னத்தான நோன்பு நோற்று, குர்பான் கொடுத்து, திக்ர் செய்து, தக்பீர் சொல்லி, ஸலவாத் சொல்லி, சதக்கா கொடுத்து, வசதியும் வாய்ப்பும் இருக்கின்ற தர்மங்களும் தானம், ஏன் ஜகாத்தை கூட கணக்கு பார்த்து இந்த மாதத்தில் தான் பூர்த்தியாக்கப்படுகிறது என்றால் இதிலும் கூட கொடுக்கலாம். நோன்பில் கொடுப்பதனால் நன்மை கூட கிடைக்கும் என்று கொடுக்கிறோம். இந்த மாதத்தில தான் ஜகாத்து பூர்த்தியாக்கப்படுகிறது, வருட கணக்கு பூர்த்தியாக்கப்படுகிறது என்றால் பூர்த்தியாக்கப்பட்ட இந்த ஜகாத்துடைய பணத்தையும் நாங்கள் பங்கீடு செய்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னொரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? யாரிடத்துல வசதியும் வாய்ப்பும் இருக்கின்றதோ
அவர்கள் எனது இல்லம் வரட்டும், ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யாரிடத்தில் வசதியும் வாய்ப்பும் இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். وَأَذِّنْ بِالنَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. மக்களை அழையுங்கள், அவர்கள் கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகைகள் மூலமாகவும் அந்த இடத்துக்கு வருவார்கள். அவர்களை அழையுங்கள், அவர்கள் வரட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அழைப்பை ஏற்ற ஒவ்வொரு மனிதர்களும் தன்னிடத்தில் கூடிய வசதியையும் வாய்ப்பையும் பெற்றுக்கொண்டு அந்த மண்ணுக்கு போக வேண்டும். யாரிடத்திலே வசதியும் வாய்ப்பும் இருந்து அந்த இடத்துக்கு போகாமல் அவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு இந்த மனிதத்திலிருந்து எந்த தேவையும் கிடையாது. ஆலத்தார்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். அவனது கடமை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவது. உங்களை அந்த மண்ணுக்கு அழைத்திருக்கின்றான். வசதி இருக்கின்றது, வாய்ப்பு இருக்கின்றது, போனால் செலவழிந்து விடும். மகளுடைய வாழ்க்கையை, திருமணத்தை முடிக்காமல் போய்விடும். வீடு கட்ட முடியாமல் போய்விடும். வலிமா கொடுக்க முடிகிறது, பணம் முடிந்துவிடும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து உங்கள் பணத்தை அதற்காக செலவழித்து ஹஜ்ஜுக்கு சென்றால் பணம் முடிந்துவிடும் என்று நினைத்து நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் நீங்கள் மரணம் அடைந்து விட்டால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள், ஒரு யகூதியாக, ஒரு நஸ்ரானியாக நீங்கள் எழுப்பப்படுவதில் நமக்கென்ன வந்து விட்டது என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், கடமையான ஹஜ், வசதியும் வாய்ப்பும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு இருந்தால் போய் செய்யுங்கள். செய்யாமல் நீங்கள் விட்டு விட்டால் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நபியுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், செய்யாமலே நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் யகூதியாக, நசரானியாக எழுப்பப்படுவதில் நமக்கென்ன வந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, வசதியும் வாய்ப்பும் உடலிலே ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது அந்த மண்ணுக்கு செல்லுங்கள், அந்த கடமையை நிறைவேற்றுங்கள். அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன அவ்வல பைத்தி முஹ்ய லின்னாஸ் லல்லதி பக்கத்தன் முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே நாம் முதலாக கட்டிய ஆலயம் அந்த மக்காவிலே இருக்கின்றது. மக்களே, பரக்கத்து பெற்ற அந்த இடம், சங்கையான இடம், அப்படியான அந்த இடத்துக்கு நீங்களும் வாருங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபி மூலம் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றான். இந்த அழைப்பை ஏற்று எவர்களெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறார்களோ அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், எனது அழைப்பை ஏற்று எவர்களெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்களோ அவர்கள் சிறப்பானவர்கள் என்று சொல்கின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள், வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அல்லாஹ்வினால் கண்ணியமாக்கப்பட்டவர்கள் எவர்கள் தெரியுமா? எவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகிறார்களோ, எவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்கிறார்களோ, எவர்களெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வஃப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட தூதுவர்களாக நாங்கள் போய் அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது, நம்முடைய கடமையை சரிவர நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் பாவம் கலக்காத, கெட்ட எண்ணம் இல்லாத, நல்ல சிந்தனையோடு, நல்ல தன்மையோடு, அல்லாஹ்வோட அச்சத்தோடு நாம் அந்த கடமையை நிறைவேற்றி விட்டால் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய தாயார் எப்படி உங்களை முதலாக பெற்றெடுக்கிறார்களோ அதே போன்று பாவம் இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். பாவம் கலக்காத ஹஜ்ஜை நீங்கள் செய்து விட்டால் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்படியான ஒரு ஹஜ்ஜாக நமது ஹஜ் அமைய வேண்டும். அந்த ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் அவருடைய இல்லம் அமைந்திருக்கிற அந்த மக்கமா நகர் செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், எனது இல்லம் சங்கையானது. இந்த இல்லத்துக்கு வந்து என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்திக்கின்ற பொழுது
உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படுகின்றது. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்வுடைய அச்சத்தில் நீங்கள் வெளியாகிவிட்டால், நீங்கள் நினையாத பொருட்டால் உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, இந்த இல்லம் சங்கையான ஒரு இல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கஅபா ஒரு சங்கையான இல்லம். அந்த கஅபா அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கட்டிய இல்லம். அந்த இல்லம் சங்கையான நபிமார்கள் வலம் வந்த இல்லம். அந்த இல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய காலடிபட்ட இல்லம். அந்த இல்லம் வலிமாவுடைய காலடிபட்ட இல்லம். அந்த இல்லம் உயர்வான இல்லம், சிறப்பான இல்லம், சந்தோஷமான இல்லம், நிம்மதி பெற்ற இல்லம் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்துட்டீங்க, ஆயிஷா, கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த கதவு மேல்புறமாக ஒரு கதவு இருக்கின்ற 2 கதவுகள், இந்த 2 கதவுகளும் இருந்ததுதான் இந்த காபா. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கதவே போதுமானது என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, குறைஷி குலத்தவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை தழுவிருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் இந்த காபாவுக்கு நுழைய முடியாது. ஒரு வாசல் வழியாக நுழையட்டும், அவருடைய மனம் நொந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு வாசல் இருக்கட்டும், இல்லை என்றால் நான் 2 வாசல்களை திறந்து விடும் என்றார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் 2 வாசல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் காபாவுக்கு கதவு போட முடியாது, அடைத்து விடுங்கள் என்றார்கள். அடைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு வாசல் வழியாகத்தான் உள்ளே செல்ல முடியும். அது கிழக்கிலிருந்து மேற்கே நோக்கக்கூடிய ஒரு வாசல். காபாவுக்கு திசைகள் கிடையாது. அங்கே சென்றால் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வடக்கு எப்படி நின்றாலும் காபாவை நோக்கித்தான் தொழ முடியும். ஆனா நாங்கள் மேற்கை நோக்கித்தான் தொழுவோம். அப்படிப்பட்ட காபா ஒரு சிறப்பானது, சங்கையானது. அந்த காபாவுக்கு அடுத்ததாக இருக்கிறது அல்லவா பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் ஹராம். காபா என்பது 4 சுவர் கொண்ட காபா. அதனை சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே தொழுதால் 1,00,000 நன்மை கிடைக்கின்றது. பள்ளிவாசலுக்குள் இருந்து காபாவை நோக்கி தொழுதால் 1,00,000 நன்மை. அந்த பள்ளிவாசலும் சங்கையான ஒரு இடம்தான். அதே போன்று காபாவுடைய எல்லை மஸ்ஜித் தன்ஈம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த இடத்துக்கு சென்று குளித்து இஹ்ராம் கட்டி நியத்து வைத்து தொழில் உம்ரா செய்வதற்கு வந்தார்களோ அது வரைக்கும் உள்ள இடம் ஹரத்துடைய எல்லையாக இருக்கின்றது. அது வரைக்கும் அது சங்கையாகத்தான் இருக்கின்றது. அதுபோன்றுதான் மஸ்ருல் ஹரம், முஸ்தலிபா சங்கையான ஒரு இடம். அதே போன்றுதான் மாதங்கள், 4 மாதங்கள் விசேடமாக அதிலே துல்கஅதா துல்ஹஜ் சங்கையான மாதமாக இருக்கின்றது. ரஜபு முஹர்ரம் சங்கை, அதிலே போரிட முடியாது. ஒரு போரிட்டவன் காபாவிலே இருந்தாலும் பழிக்கு பழி வாங்க முடியாது. இந்த 4 மாதங்களிலே சங்கையான மாதம். இப்படியான இந்த சிறப்பான சங்கை பெற்ற இந்த மாதத்திலே இந்த காபாவை சென்று இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். இறைவனுடைய அந்த இல்லம் சென்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவிடத்திலே இருகரம் ஏந்தி கேட்க வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய 10 நாட்கள், அந்த நாட்களில் அதிகம் துஆ செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள். அவனிடத்திலே நான் உனது இல்லம் வர வேண்டும், ஹஜ் கடமை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு வசதியையும் வாய்ப்பையும் தந்துவிடு ரப்பே, அதற்கான வழிவுகளை செய்து விடுங்கள் என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டினார்கள். ஹஜ் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது 63. 63வது வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் பலம் ஆரோக்கியம் இருந்த சந்தர்ப்பத்தில்
துல்காதா மாதம் பிற 23 வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். நான் ஹஜ்ஜுக்கு போக போகிறேன், நான் ஹஜ்ஜுக்கு போக போகிறேன், முஸ்லிம்களே என்னோடு வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் 63வது வருடம் துல்காதா பிற 23 24 வெள்ளிக்கிழமை அறிவிப்பு செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பு செய்துவிட்டு மறுநாள் சனிக்கிழமை ரசூலுல்லாஹ் பள்ளியிலே, மதீனத்து பள்ளியிலே ஒன்று கூடினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். எல்லோரையும் அழைத்துக் கொண்டு அந்த மதீனத்து மண்ணில் இருந்து நபியுல்லாஹ் புறப்பட்டார்கள். புறப்பட்டு சென்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், நபியே யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போக போகிறீர்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு. அந்த அடிப்படையில் மதீனாவிலிருந்து போகக்கூடிய உங்களுக்கு துல் ஹுலைஃபா என்ற இடத்திலே ஒன்று சேருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பித்தார்கள். துல் ஹுலைஃபா ஆபார் அலி என்று இன்றைக்கு சொல்லுவார்கள். இலங்கையிலிருந்து போகக்கூடிய எலம்லம் என்ற இடத்திலே நியத்து வைத்துக் கொள்ளுவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மதீனத்து மண்ணில் இருந்து துல்காதா பிற 24 சனிக்கிழமை புறப்படுகின்றார்கள். புறப்பட்டு துல் ஹுலைஃபா என்ற இடத்துக்கு சென்று அங்கே தரிபட்டு, அங்கே குளித்து, அங்கே ஹராம் கட்டி, தொழுகை நடத்தி தோழர்களுடன் ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். புறப்பட்ட நபியுல்லாஹின் தோழர்களும் தித்துபா என்று சொல்லக்கூடிய, வாதி தூபா என்று சொல்லக்கூடிய இடத்தை, மக்காவில் உள்ள பாத்துவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே துல்ஹஜ் மாதம் பிறை 3 போய் சேருகின்றார்கள். எத்தனை நாள் பிரயாணம்? 24 6 9 நாட்கள் பிரயாணம் செய்து போய் சேர்கிறார்கள் மக்கமா நகரத்தை. அங்கே சென்று தரிபட்டு அதன் பிறகு உம்ரா செய்து அதன் பிறகு மீண்டும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக குளித்து அங்கே பிறை 8 வரையும் தரிபடுகின்றார்கள். உம்ரா செய்துவிட்டு தரிபட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறை 8 வந்த உடனே மீண்டும் சொன்னார்கள், ஹஜ்ஜுக்காக நீங்கள் குளித்து இஹ்ராம் கட்டிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இப்பொழுது எல்லோரும் குளித்து இஹ்ராம் கட்டிக்கொண்டு பிறை 8 மினாவுக்கு செல்லுகின்றார்கள். அதற்கு சொல்லுவார்கள் தர்வியா என்று சொல்வார்கள். பிறை 8க்கு தர்வியா என்று சொல்லுவார்கள். பிறை 9க்கு அரபா என்று சொல்வார்கள். பிறை 10க்கு நகர் என்று சொல்வார்கள். பிறை 11க்கு நஃபர் அவ்வல் என்பார்கள். பிறை 12க்கு நஃபர் தானி என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அறிவிப்பாளர்கள், 5 நாட்கள் விசேஷமானது. பிறை 8 தர்வியா, பிறை 9 அரபா, பிறை 10 நஹர், பிறை 11 கர்ரு யௌமுல் கர்ரு, பிறை 12 நஃபர் அவ்வல், பிறை 13 நஃபர் தானி என்று சொல்வார்கள். 5 தினங்களை விசேஷமா செய்தார்கள். பிறை 8 யௌம தர்வியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் அவர்கள் இஹ்ராம் கட்டிக்கொண்டு இந்த தர்வியா என்று சொல்லக்கூடிய 8வது நாள் மினாவை வந்தடைந்தார்கள். மினாவில் வந்தடைந்த பொழுது ஏன் அங்கே தர்வியா என்று சொன்னார்னா, தண்ணீர் தட்டுப்பாடு, சரியான தண்ணீர் தட்டுப்பாடு. தண்ணீர் தட்டுப்பாடு ஆன பொழுது தண்ணீரை சேகரிப்பதற்காக அந்த நாளுக்கு யௌமு தர்வியா என்று சொல்லுவார்கள். தண்ணீர் எல்லாம் தேடி, தண்ணீரை எல்லாம் கண்டுபிடித்து, தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தண்ணீரை எல்லாம் சேகரித்து வைத்த பிறகு அங்கே லுகருடைய, அசருடைய, மக்ரிபுடைய, இஷாவுடைய தொழுகைகளை எல்லாம், சுபஹுடைய தொழுகைகளையும் தொழுதார் சொல்கின்றார்கள். ஒரு நாள் ஃபுல்லா அங்க தொழுதார்கள். அந்த மினாவுல தான் மஸ்ஜிதுல் கைப் என்ற ஒரு பள்ளி வாயில் இருக்கின்றது. 70 நபிமார்கள் தொழுத இடம். அந்த மினாவில தான் தரீக்குல் முர்சலாத் என்று சொல்லக்கூடிய சூரத்து முர்சலாத் இறங்கப்பட்ட ஒரு தரிக்கும் இருக்கின்றது. அங்கே தரிபட்டு பிறை 8 அவர்கள் அங்கே தண்ணீர் எல்லாம் சேகரித்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நாள் அங்கே தொழுதார்கள், துஆ செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தண்ணீர் தட்டுப்பாடு அன்றைக்கு மிக ஏராளமாக இருந்தது. ஒரு நாள் ஹிஜ்ரி 195 150 வருடங்களுக்கு பிறகு பில்லாஜாவுடைய பேத்தி ஹாரூன் அப்துல் ரஷீதுடைய மனைவி சுவைதா அம்மையார் அவர்கள் அங்க வந்த பொழுது சரியான தண்ணீர் தட்டுப்பாடு. தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் அந்த அம்மா மஹந்திஸ், அந்த இன்ஜினியர்கள் எல்லாம்
ஒன்று சேர்த்து இங்க தண்ணீரை எப்படி கொண்டு வர முடியும், எங்கிருந்து கொண்டு வரலாம் என்று சொன்னபொழுது சொன்னார்கள், தாயிபிலிருந்து வாதி நுஅமானிலிருந்து சுமார் 70-80 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தண்ணியை கொண்டு வர முடியும். அதுக்கு சுமார் 80 லட்சம் 90 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொன்னார்கள். சுபைதாமியார் சொன்னார்கள், அவர்கள் ரஷீத் மன்னருடைய மனைவி, இந்த மண்ணுக்கு வாதி நுஅமானில் இருந்த தண்ணீரை கொண்டு வரதுக்கு 80 லட்சம் 90 லட்சம் என்ன, எத்தனை கோடியானாலும் செலவாகட்டும், இந்த மக்கள் இந்த தண்ணீரை குடித்து விட்டு கேட்கிற துஆ ஒன்று போதும், அல்லாஹ் நம்மளை உயர்த்துவதற்கு, எனவே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏற்பாடு செய்யப்பட்டு தாயிபிலிருந்து வாதி நுஅமானிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இந்த மினாவிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. இன்றைக்கும் அங்கே அந்த வாய்க்கால் இருக்கின்றது, அந்த அணை இருக்கின்றது, மினாவுலே முஸ்தலிஃபாவுல இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கொண்டு வரப்பட்ட தண்ணீரை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சேர்த்த பெருமை ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதாமியாளுக்கு இருக்கின்றது. அதனால் இன்றைக்கு ஐனு சுபைதா என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திற்கு. அது 1350 வருடம் வரைக்கும், ஹிஜ்ரி 1350-60 வரைக்கும் அந்த தண்ணீர் பாவிக்கப்பட்டது. அதன் பிறகு மாற்றீடு செய்யப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மினாவில் இருந்து பிறை 9வது நாள் யௌமுல் அரபா அன்று அரபாவை நோக்கி சென்றார்கள். அங்கே சென்று அரபாவிலே அன்று மக்ரிபு வரைக்கும் அங்கே தரிபட்டார்கள். தரிபட்டு அசருடைய தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழுது விட்டு துஆ செய்தார்கள். சாதாரணமான துஆ அல்ல, இந்த சமூகத்துக்காக வேண்டிய துஆ, இந்த சமூகத்துடைய மக்களுடைய எழுச்சிக்காக, இந்த மக்களுடைய உயர்வுக்காக, இந்த மக்களுடைய வெற்றிக்காக துஆ செய்தார்கள். இந்த துஆவை செய்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபா தினத்திலே சொன்னார்கள், மன் சாம யௌமு அரபா, யார் அரபா தினத்திலே நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய முன் வருஷத்து பாவம் பின் வருஷத்து பாவம் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அரபா தினத்திலே நோன்பு வைத்தால் முதல் வருஷம் செய்த பாவம் பிந்திய வருஷம் செய்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்களே, அப்படி என்றால் நபியுல்லாஹ் நோன்போடு இருக்கிறார்களா என்றதை அறிந்து கொள்வதற்காக உம்மு ஃபதுல்லா அவர்கள் ஒரு பாத்திரத்திலே பால் கொடுத்து அனுப்பினார்கள். நபியுல்லாஹி அவர்கள் அந்த அரபா தினத்தன்று அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள். அந்த பாலை குடித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கிருந்து? அரபாவில் இருந்து குடித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பு வையுங்கள் என்று. யாருக்காக? நமக்காக சொன்னார்கள், நம்மை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வையுங்கள் என்று. எனவேதான் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆஜிகளே அரபா தினத்தில் அங்கு நோன்பு வைக்க மாட்டார்கள். அவர்கள் அங்கே துஆ செய்வதிலும் தொழுவதிலும் திக்ர் செய்வதிலும் தல்பியா செய்வதிலும் தான் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்களே தவிர நோன்பு வைக்க மாட்டார்கள். அப்படி என்றால் நோன்பு வைப்பது யார்? ஊரில் இருக்கக்கூடிய, ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கக்கூடிய, அது மக்காவில் இருந்தாலும் சரி, மதீனாவில் இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போகாதவர்கள் அரபா தினத்தன்று நோன்பு வைத்தால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அதனாலதான் அவுலியாக்களும் அறிஞர்களும் ஆலிம்களும் ஷேகுமாரும் சையதுமார்களும் ஹஜ்ஜுடைய மாதத்தில் 9 தினங்களும் தொடராக நோன்பு வைப்பார்கள். பெருநாள் தினத்தன்று பெருநாள் கொண்டாடுவார்கள் நோன்பு வைக்காமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரபாவிலே துஆ செய்து சொன்னார்கள், வானிலே அல்லாஹ் இறங்குகின்றான், கல்பு கோத்திரத்தோட ஆட்டு மந்தையோட ஆட்டுகளுடைய ரோமங்களை விட அதிகமானவர்களை நரகில் இருந்து விடுவிக்கின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அரபா தினத்தன்று நரகில் இருந்து எத்தனையோ மனிதர்களை அல்லாஹ் விடுவிக்கின்றான். அதில் நம்மளையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அரபா தினத்திலேதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை ஜபல் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய ரஹ்மத்துடைய மலை, அந்த மலைக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்திலே இருந்து இந்த மக்களுக்கு 1,24,000 மேற்பட்ட சஹாபாக்களுக்கு மார்க்க உபன்யாசம் செய்தார்கள். என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுக்கு வழிபடுங்கள், அவனுக்கு இணை வையாதீர்கள். உங்களுடைய ரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும்.
உங்களுக்கு மத்தியிலே நிற வேறுபாடு கிடையாது. இங்க எல்லோரும் முஸ்லிம்கள். உங்களுக்கு மத்தியிலே பிரிவினைகளை ஏற்படுத்தாதீர்கள். பெண்களை மதியுங்கள், கண்ணியப்படுத்துங்கள். அடுத்தவருடைய மானத்தை என்றைக்கும் போக்காதீர்கள். அடுத்தவரின் ரத்தத்தை ஓட்டாதீர்கள். அடுத்தவரின் சொத்துக்களை அபகரிக்காதீர்கள். வட்டி வாங்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், கொள்ளையடிக்காதீர்கள், அடுத்தவனின் மனங்களை நோவினை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து, உங்களுடைய மார்க்கத்தை இன்றைக்கு முழுமைப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் சொன்னான், நாங்கள் இன்றோடு இந்த நபி எப்பொழுது இந்த இடத்துக்கு வந்து ஹஜ் செய்தார்களோ, எந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ, இன்றுடைய இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். சங்கையான நபி அங்கிருந்து இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் செய்துவிட்டு வந்தவர்கள் வராதவர்களுக்கு விடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து திரும்பி வருகின்றார்கள். சூரியன் மறைந்த பின் முஸ்தலிஃபா வருகிறார்கள். அங்கே வந்து மக்ரிப் இஷா தொழுகிறார்கள். சற்று ஓய்வெடுக்கிறார்கள். 7 கற்கள் புறக்கிறார்கள். சுபஹ் தொழுகிறார்கள். தொழுதவிட்டு மினா முஸ்தலிஃபாவில் இருந்து புறப்பட்டு மினா வருகின்றார்கள். மினா வந்து ஷைத்தான், பெரிய ஷைத்தானை சென்று 7 கற்கள் அடிக்கிறார்கள். கல்லை அடித்து விட்டு முடியை இறக்கிறார்கள். முடியை வலித்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பாதியை கொடுக்கிறார்கள். மிகுதி பாதியை சஹாபாக்களிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நபியின் முடியை பெறுவதற்கு போட்டி போடுகின்றார்கள். நபியின் ஒது செய்த தண்ணிக்கே போட்டி, நபி உமிழ்ந்தாலே போட்டி, நபியின் முடி இறக்கப்பட்ட உடனே போட்டி போட்டார்கள். இவ்வாறு போட்டி போட்டு முடிகளை எடுத்து ரபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குளித்து விட்டு ஆடை அணிந்து கொண்டு தவாபு இஃபாலாவுக்கு சென்று கஅபா சென்று தவாபு இஃபாலா செய்து விட்டு வந்து அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், ஒட்டகம் கொண்டு வந்து விட்டீர்களா? யா ரசூலல்லாஹ், யமனில் இருந்து 100 ஒட்டகங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார்கள். கொண்டு வாருங்கள் என்றார்கள். தன் கரத்தினால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மிகுதியை நீங்கள் அருங்கள் என்று சொல்லிவிட்டு தன் மனைவிமார்களுக்காக ஒரு மாட்டை அறுத்து கொடுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே தரிப்பட்டார்கள். பிறை யௌமுன் நஹர் அறுக்கின்றனர். பிறை 11 தரிப்பட்டா யௌமுல் கர் அன்றைக்கு தரிப்பட்டு அந்த 11வது நாள் 21 கற்களை புரக்கி கொண்டு 3 ஷைத்தானுக்கு எறிந்தார்கள். மீண்டும் தரிப்பட்டார்கள். 12வது நாள் மீண்டும் 21 கற்களை புரக்கி வந்து 3 ஷைத்தானுக்கு இறக்கினார்கள். ஆக மொத்தம் 49 கற்களை இறக்கினார்கள். மீண்டும் 12வது நாள் மக்ரிபுக்கு முன்னால் வரவில்லை, தரிபட்டார்கள். நாம் வரும் என்றால் வரலாம். தரிபட்டு 13வது நாள் இருந்துவிட்டு மீண்டும் மக்காவுக்கு சென்று அன்றிரவு அங்கே சென்று காபாவை வலம் வந்துவிட்டு 14வது நாள் காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் நீர் அருந்தி ஜம்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மதீனா நோக்கி வருகின்றார்கள். மதீனா நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பிறை 14 புறப்பட்டு வருகிறார்கள். வந்து மதீனாவை அடைகிறார்கள். மதீனாவை அடைந்து சுமார் 80 லட்சம் நாள் உயிரோடு இருந்தார்கள். பிறை 14 புறப்பட்டு வந்து பிறை 24 வந்து அடைந்தார்கள் மதீனாவிலே. ஹஜ்ஜுடைய மாதம் முழுமை பெற்றது. முஹர்ரம் 30 நாள் முழுமையானது. ஷவர் 30 முழுமையானது. ரபியுல் பிறை 12 இந்த உலகத்தை விட்டும் வஃபாத்தாகி விட்டார்கள் நபிகள் நாயகம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹஜ் முடிந்து 80 சொச்ச நாட்கள் தான் உயிரோடு வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட நபியுல்லாஹ் சொன்னார்கள், என்னை நான் எவ்வாறு ஹஜ் செய்தேனோ அதுபோன்று நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், என்னிடத்தில் படியுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த வருஷமே ஹஜ் கடமையை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி ஹஜ்ஜை படித்து தந்தார்கள். இந்த ஹஜ்ஜும் இந்த ஹஜ் மாதத்திலே தான் இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, சங்கையான மாதம் துல்கஅதா, அதற்கு அடுத்தது ஹஜ் மாதம். இந்த ஹஜ் மாதத்தை அடைந்த நீங்கள் வரக்கூடிய முதல் 10 நல்ல அமல்களை செய்து நல்ல முறையில் வணங்கி வழிபடுவதற்கும் வசதியும் வாய்ப்பும் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு என்று அந்த நபியுல்லாஹ் எப்படி ஹஜ் செய்தார்களோ அதே போன்று ஹஜ் செய்து விட்டு வருவதற்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அந்த நபியுல்லாஹ் ஹஜ் செய்து விட்டு சுமார் 80 நாட்கள் வாழ்ந்து விட்டு வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் மதீனத்து மண். அதற்கு சென்றும் சலாம் சொல்லி சலவாத்து சொல்லி அவர்கள் பள்ளியிலே தொழுது விட்டு வருவதற்கும் அல்லாஹ்
உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். எனவே ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்தவர்கள், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எல்லோரும் அந்த ஹஜ்ஜு கடமையை செய்வதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக, பிழைகளை பொறுத்தருள்வாயாக, சரீர சுகத்தை ஆரோக்கியத்தை நிம்மதி எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எவர்களெல்லாம் ஹஜ்ஜுக்காக போகின்றார்களோ அவர்கள் அந்த ஹஜ்ஜை பாவம் கலக்காத ஹஜ்ஜை செய்துவிட்டு வருவதற்கு அருள் செய்வாயாக. அதே போன்று சென்றவர்கள் அந்த ஹஜ்ஜு கடமை சரியாக நிறைவேற்றிருக்கும், செல்லாதவர்கள் அந்த இல்லம் சென்று ஹஜ்ஜி செய்வதற்கும் நீ அருள் செய்வாயாக. நோயாளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தை நிம்மதியும் கொடுப்பாயாக. எங்களை விட்டு மௌத்தானவர்களுக்கு நீ சொர்க்கம் கொடுப்பாயாக. பலஸ்தீன மக்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுப்பாயாக. அந்த மக்களுடைய உரிமைகளையும் அவர்களுக்கு சிறப்பாக்கி கொடுப்பாயாக. எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டும் கஷ்டப்பட்டுக் கொண்டும் கவலைப்பட்டுக் கொண்டும் கடன்பட்டுக் கொண்டும் தொல்லைப்பட்டும் துன்பப்பட்டும் துயரப்பட்டும் நோயாளிகளாகவும் மாற்று மதத்தவர்களால் அழிக்கப்பட்டும் கொண்டிருக்கிறார்களோ அந்த இஸ்லாமிய மக்களுக்கு விமோசனத்தை வழங்குவாயாக, விடிவை கொடுப்பாயாக, சிறப்பை கொடுப்பாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال غيلا: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدت أمه. جعل الله وإياكم وتاب وعناب وغفر الله لنا ولكم الأعمال المقبوحة والحمد لله رب العالمين. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن بالناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم مليك قديم بر رؤوف رحيم ورب حليم. أقول هذا أستغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات فاستغفر إنه الغفور الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين. لا سيما على ساداتنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه، سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، سيدتنا
فاطمة الزهراء رضي الله عنها والحسن والحسين رضي الله عنهما والحمزة والعباس رضي الله عنهما وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم اعز الاسلام والمسلمين، اللهم انصر الاسلام والمسلمين، اللهم الاسلام والمسلمين في فلسطين، اللهم اصلح شباب المسلمين، اللهم اصلح احوال امه المسلمين، فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار سالمين وادخلنا الجنة يا رب العالمين. اللهم لا تصب حلقنا بالنار ولا تجنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم وفي المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منكم والأموات إنك مجيب الدعوات يا رب العالمين. ربنا يغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل بقلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأعلى وعز وجل وتم وحم أكبر والله يعلم ما تصنعون.